விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். நிதி சிக்கலால் புதுவை மாநில வளர்ச்சிக்கு தடை ஏற்படுகிறது. நிதி ஆயோக் உறுப்பினரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை. தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். தவளக்குப்பத்தில் பரபரப்பு. ஒட்டு கேட்கும் கருவி விவகாரம் 2 நாட்களில் வெளிச்சத்திற்கு வரும். டாக்டர் ராமதாஸ் பேட்டி. ஊசுடு தொகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்ட பகுதிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர கோரிக்கை. சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் அதிகாரிகளிடம் வாக்குவாதம். இனி விரிவான செய்திகள். நிதி சிக்கலால் புதுவை மாநில வளர்ச்சிக்கு தடை ஏற்பட்டுள்ளதாக நிதி ஆயோக் உறுப்பினரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை தெரிவித்துள்ளார். மத்திய நிதி ஆயோக் உறுப்பினர் அரவிந்த் விர்மானி அரசுமுறை பயணமாக புதுச்சேரி வந்தார். முன்னதாக புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சி குறித்த துறை வாரியான ஆலோசனை கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றதா. இதில் IAS மற்றும் PCS அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மாநில வளர்ச்சிக்கான இலக்குகள் எட்டப்பட்டுள்ளதா, வளர்ச்சி விகிதம், சமநிலை கண்காணிப்பு குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை நிதி ஆயோக் உறுப்பினர் அரவிந்த் விர்மானி சந்தித்து பேசினார். அப்போது புதுச்சேரியில் நிலவி வரும் நிதி சிக்கல்களால் மாநில வளர்ச்சிக்கு தடை மற்றும் நிர்வாகத்தை நடத்துவதில் எழும் பிரச்சனைகளை முதலமைச்சர் ரங்கசாமி கவலையுடன் நிதி ஆயோக் உறுப்பினரிடம் தெரிவித்தார். புதுச்சேரி நிதி கமிஷன் வரம்பிற்குள் சேர்க்கப்படாததால் உரிய நிதி பகிர்வு கிடைக்கவில்லை என்றும், இதனால் மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்துவதில் தடை ஏற்படுவதாகவும், மத்திய அரசின் மானியம் ஒவ்வொரு ஆண்டும் 10% உயர்த்தி தரப்படவில்லை, மொத்த பட்ஜெட்டில் 22% மட்டுமே மானியமாக கிடைப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். புதுச்சேரி அனைத்து நிலைகளில் தன்னிறைவு அடைய வேண்டுமானால் புதுச்சேரியை நிதி கமிஷனில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தொடர் மின்வெட்டை கண்டித்து தவளக்குப்பம் பகுதியில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கம் பகுதியில் தொடர்ந்து மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது. இதனை கண்டித்து அப்பகுதியில் பல கட்ட போராட்டங்கள் நடத்தப்பட்டது. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு புகார் மனுவும் அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தற்காலிகமாக மின்மாற்றி அமைக்கப்பட்டு மின் விநியோகம் வழங்கப்பட்டு வந்தது. இதுவும் தொடர்ந்து சுமார் 6 மாதங்களாக இரவு நேரங்களில் மீண்டும் தொடர் மின்வெட்டு ஏற்பட்டதால் நேற்றிரவு அப்பகுதி மக்கள் ஆத்திரமடைந்து கரிக்கலாம்பாக்கம் தவளக்குப்பம் 4 வழி சந்திப்பில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது தொகுதி சட்டமன்ற உறுப்பினரையும் மின்துறை அதிகாரிகளையும் கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். இது குறித்து தகவல் அறிந்து வந்த கரிக்கலாம்பாக்கம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொதுமக்கள் கோரிக்கையை ஏற்று மின்துறை அதிகாரிகளிடம் பேசி மின் விநியோகம் வருவதற்கான ஏற்பாடுகளை செய்வதாக உறுதியளித்தனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து இன்று மீண்டும் பொதுமக்கள் ஒன்று திரண்டு காங்கிரஸ் கட்சி மாநில பொதுக்குழு உறுப்பினர் மோகன்தாஸ், தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் குமரேசன் தலைமையில் கரிக்கலாம்பாக்கம் மின்துறையை முற்றுகையிட்டனர். பிறகு 4 முனை சந்திப்பில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஒட்டு கேட்பு கருவி விவகாரம் 2 நாட்களில் வெளிச்சத்திற்கு வரும் என்று டாக்டர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் தோட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்பொழுது அவர் தனது வீட்டில் ஒட்டு கேட்பு கருவி வைத்தது யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தியதாகவும், இதன் முடிவு 2 நாட்களில் வெளிச்சத்திற்கு வரும் என்றும் தெரிவித்தார். கடந்த ஆண்டுகளை விட மழைப்பொழிவு இந்த ஆண்டு அதிகம் என்ற தகவல் உள்ளதாகவும், மழைக்காலம் நெருங்குவதால் நீர்வழித்தடங்களில் உள்ள ஷட்டர் பழுதாகி கிடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக அரசு பராமரிப்பில் 90 அணைகள் உள்ளதாகவும், பராமரிப்பு சரியாக இல்லாவிட்டால் மழைப்பொழிவின் போது ஆபத்தில் தள்ளிவிடும் என்றார். தாமிரபரணி ஆற்றின் கட்டமைப்பு சேதமடைந்துள்ளதாகவும், தமிழகம் முழுவதும் ஷட்டர்கள், சங்கிலிகள், ரப்பர்கள் பழுதடைந்துள்ளதால் வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னர் அதனை சரி செய்துவிட்டால் பெரிய இழப்பில் இருந்து தப்பிக்கலாம் என்றார். சேதமடைந்துள்ளதை சீரமைக்க 1000 கோடி ரூபாய் தாமதிக்காமல் விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். காவல்துறையினருக்கு யோகா, உடற்பயிற்சியை அளித்த பிறகும் தவறு இழைக்கிறார்கள் என்றார். அவர்களுக்கு காவல்துறை பணிக்கே தேவையில்லை என்றும் அவர் கூறினார். சென்னையில் விம்கோ நகரில் ரயில் சிறைப்பிடிப்புதான் நடக்கிறது. புறநகர் ரயில்கள் எண்ணிக்கையில் அதிகரிக்க கூறியும் ரயிலை சிறைப்பிடிக்கும் போராட்டத்தினை மக்கள் நடத்தியுள்ளதாகவும், இது ரயில்வே துறையினரின் மெத்தனமான போக்கை காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஊசுடு தொகுதியில் புதியதாக உருவாக்கப்பட்டு வரும் பகுதிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். புதுவை ஊசுடு தொகுதியில் உள்ள பல்வேறு கிராமங்களில் புதியதாக உருவாக்கப்பட்டுள்ள நகரங்களுக்கு குடிநீர், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர கோரி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார்
பலமுறை உள்ளாட்சித்துறை அதிகாரிகளுக்கு மனுவாகவும் கோரிக்கை வைத்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் அதிகாரிகளிடம் அடிப்படை வசதிகள் செய்து தர வலியுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது அதிகாரிகளின் மெத்தன போக்கால் மக்கள் நலத்திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டி ஆவேசமானார். இதனையடுத்து 2 நாட்களுக்கு அப்பகுதியில் தேவையான அடிப்படை வசதிகள் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். 240 மீன் விற்பனை செய்யும் பயனாளிகளுக்கு சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் ஐஸ் பெட்டிகளை வழங்கினார். புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மூலம் நடப்பாண்டில் மீன் விற்பனையாளர்களுக்கு மீன்களை பதப்படுத்தி சுகாதார முறையில் விற்பனை செய்வதற்கு விலையில்லா ஐஸ் பெட்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் மணவெளி தொகுதி நல்லவாடு கிராமத்தை சேர்ந்த 240 மீன் விற்பனையாளர்களுக்கு விலையில்லா ஐஸ் பெட்டிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் நல்லவாடு கிராமத்தில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மீன்வளத்துறை இணை இயக்குநர் தெய்வ சிகாமணி, திட்ட அதிகாரி மீரா சாஹிப் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுவை ராஜ்பவன் தொகுதியில் பாஜக அலுவலகம் திறக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக பொறுப்பேற்றுள்ள முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் ராஜ்பவன் தொகுதி காமாட்சி அம்மன் வீதியில் தனது பாஜக கட்சி அலுவலகத்தை திறந்துள்ளார். இதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தனது குடும்பத்தினருடன் சுவாமி பூஜை செய்து வழிபாடு செய்தார். பிறகு தொகுதியின் வரைபடத்தை பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைத்தார். சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், செல்வகணபதி MP, முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து, சட்டமன்ற உறுப்பினர்கள் வில்லியம் ரிச்சர்ட், தீபாய்ந்தான் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அசோக் பாபு, வெங்கடேசன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து தொகுதி பொதுமக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பாஜக தலைவர் ராமலிங்கம் வழங்கினார். முன்னதாக ஈஸ்வரன் கோவிலில் இருந்து ஊர்வலமாக வந்த பாஜக தலைவர் ராமலிங்கத்திற்கு சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. குச்சிப்பாளையத்தில் புதிய மின்மாற்றியை மக்கள் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அர்ப்பணித்தார். புதுவை திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குச்சிப்பாளையம் கிராமத்தில் கடும் மின்னழுத்த குறைபாடு நிலவி வந்ததா. இதனால் மின் உபகரணங்கள் அடிக்கடி பழுதானதால் மின் நுகர்வோர் சிரமத்திற்கு ஆளாயினர். இதனையடுத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மின்துறை அதிகாரிகளுடன் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அப்பகுதியில் 200 கிலோவாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைக்கவும் LED மின்பாதையை வலுப்படுத்தவும் மின்துறைக்கு பரிந்துரை செய்தார். அதன் அடிப்படையில் 19.93 லட்சம் மதிப்பீட்டில் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசிடம் அனுமதி பெறப்பட்டது. புதிய மின்மாற்றி அமைக்கும் பணி நிறைவடைந்த நிலையில் துவக்க விழா நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமை தாங்கி புதிய மின்மாற்றியை இயக்கி பொதுமக்களுக்கு பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். விழாவில் திருபுவனை துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளைநிலை பொறியாளர் ராஜேந்திரன், மின்பாதை ஆய்வாளர் ரவிச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் முத்துமாரியம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை அரியாங்குப்பம் சுப்பிரமணிய பிள்ளை வீதியில் உள்ள முத்து மாரியம்மன் ஆலயத்தின் 36ஆம் ஆண்டு கடல் தேர் திருவிழா இன்று துவங்கியது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி கரகம் ஜோடிக்கப்பட்டு வீதி உலா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அம்மனுக்கு சிறப்பு பூஜைகளும் மகா தீபாராதனையும் காட்டப்பட்டன. தொடர்ந்து பக்தர்கள் சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர் மற்றும் அரியாங்குப்பம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். சிவகணபதி நகரில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் சிவா தொடக்கி வைத்தார். புதுவை வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி சிவகணபதி நகருக்கு உட்பட்ட ராகவேந்திரா நகரில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் 9,93,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணியினை பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் சத்யநாராயணா மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
தவளக்குப்பத்தில் கால்நடை மருத்துவ கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் மணவேலி சட்டமன்ற தொகுதி தவளக்குப்பம் பகுதியில் கால்நடை மருத்துவ கட்டிடம் 29 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டது. இதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. புதுப்பிக்கப்பட்ட சிறு கால்நடை மருந்தக கட்டிடத்தை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சிக்கு துறை செயலர் யாசின் மு சௌத்ரி முன்னிலை வகித்தார். கால்நடை பராமரிப்புத்துறை இயக்குனர் லதா மங்கேஷ்கர், இணை இயக்குனர் ராஜு மற்றும் கால்நடை மருத்துவர்கள், அப்பகுதியின் முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், சக்திவேல், ஞானசேகர், திருமால் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிறிஸ்து பொறியியல் கல்லூரியில் உடற்பயிற்சி கூடம் திறக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மூலக்குளத்தில் இயங்கி வரும் கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஸ்லாம் உடற்பயிற்சி கூட திறப்பு விழா நடைபெற்றது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் தலைமை விருந்தினர்களாக புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாய் ஜே சரவணன்குமார், உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர், சாம்பால் கல்வி அறக்கட்டளை மற்றும் பால்சன்ஸ் குழுமத்தின் மேலாண் இயக்குனர் சாம்பால் ஆகியோர் கலந்து கொண்டனர். கிறிஸ்து பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் சிவக்குமார், சாம்பால் கல்வி அறக்கட்டளை குழுமத்தின் இயக்குனர் குமரவேல் மற்றும் நிர்வாக அதிகாரி சுப்பிரமணியன் ஆகியோரும் இதில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற வாழ்வியல் முறையை கடைபிடிக்க ஒவ்வொருவரும் உடற்பயிற்சி செய்ய வேண்டியதன் கட்டாயம் வலியுறுத்தப்பட்டது. இந்திராணி நர்சிங் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. புதுவையை அடுத்த ஆரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கும் இந்திராணி நர்சிங் கல்லூரி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பாராமெடிக்கல் சயின்ஸ், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பிசியோதெரபி கல்லூரி ஆகிய கல்லூரி மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. ஸ்ரீ ராமச்சந்திரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன், நிறுவனர் ராதா ராமச்சந்திரன் ஆகியோர் குத்து விளக்கேற்றி பட்டமளிப்பு விழாவை துவக்கி வைத்தனர். கல்வி குழுமத்தின் மேலாண் இயக்குநர்கள் ராஜி கிருஷ்ணா, மௌஷ்மி ராஜு கிருஷ்ணா, முதன்மை திட்ட இயக்குனர் வித்யா ரங்கநாதன், மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் ரத்னசாமி, பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பிரகாஷ் பாபு கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கி வாழ்த்தி பேசினார். அப்போது அவர் மத்திய அரசின் சார்பில் உருவாக்கப்பட்டுள்ள விக்சித் பாரத் 2047 மருத்துவ கட்டமைப்பு வளர்ச்சியை மிகப்பெரிய வளர்ச்சி அடைய செய்துள்ளதாகவும், மருத்துவ உலகில் செவிலியர்களின் பங்கு மிகவும் பயனுள்ள சேவை என்றும் கூறினார். உடல் தசைகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு சிறந்த வரப்பிரசாதம் பிசியோதெரபி சிகிச்சை முறை என்றும் அவர் கூறினார். மாணவர்கள் சிறந்த மருத்துவ உலகத்தை உருவாக்கி ஏழை எளிய பொதுமக்களுக்கு நம்பிக்கை தரும் சூழலை உருவாக்க வேண்டும் என்றும், பெற்றோர்கள் எத்தனை ஆண்டு கனவுகளை மெய்யாக்கி பட்டம் பெறும் போகும் மாணவர்களை வாழ்த்துவதாகவும் அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து இந்திரா ராணி நர்சிங் கல்லூரி முதல்வர் மல்லிகா கண்ணன், பிசியோதெரபி முதல்வர் ஜெயந்தி, பாராமெடிக்கல் கல்லூரி முதல்வர் ஆனந்த வைரவேல் ஆகியோர் கல்லூரியின் ஆண்டு அறிக்கையை வாசித்து அதற்கான புத்தகத்தை வெளியிட்டனர். நிகழ்ச்சியில் நர்சிங் கல்லூரி பேராசிரியர் ஜமுனா ராணி வரவேற்புரையாற்றினார். இந்திராணி நர்சிங் கல்லூரி துணை முதல்வர் ராஜேஸ்வரி உறுதிமொழி வாசித்தார். பட்டமளிப்பு விழாவில் இந்திராணி நர்சிங், பாராமெடிக்கல் சயின்ஸ், பிசியோதெரபி ஆகிய கல்லூரிகளில் பயின்ற 200க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இளங்கலை, முதுகலை பட்டங்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளின் முதல்வர்கள், துணை முதல்வர்கள், துறை தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருபுவனை அரசு பள்ளிக்கு சமூக சேவகி கீதா வேலழகன் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுவை மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை தொகுதியில் உள்ள திருவண்டார் கோவில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வகுப்பறைகள், வாயிற்கதவு, கழிவறை ஆகிய இடங்களில் மின்விளக்குகள் இல்லாமல் இருண்டு காணப்பட்டது. மின்விளக்கு வசதிகள் போதிய அளவு இல்லாமல் அந்த பள்ளியில் பயிலும் மாணவர்கள், ஆசிரியர்கள், ஊழியர்கள் என பலரும் பாதிப்படைந்தனர். இதனை அறிந்த திருபுவனை தொகுதி சமூக சேவகி கீதா வேலழகன் அந்த பள்ளியை ஆய்வு செய்து 31,000 ரூபாய் தனது சொந்த செலவில் இருந்து எடுத்து LED மின் விளக்குகளை புதியதாக அமைத்து கொடுத்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர் போகனாம்பாள்,
தமிழாசிரியர் மோகன்ராஜ், சிறப்பு மாணவர்கள் பயிற்சி ஆசிரியர் சுரேஷ், பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள், அலுவலக ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9,105 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 72,840 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1,210 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நிதி சிக்கலால் புதுவை மாநில வளர்ச்சிக்கு தடை ஏற்படுகிறது. நிதி ஆயோக் உறுப்பினரிடம் முதலமைச்சர் ரங்கசாமி வேதனை. தொடர் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். தவளக்குப்பத்தில் பரபரப்பு. ஒட்டு கேட்கும் கருவி விவகாரம் 2 நாட்களில் வெளிச்சத்திற்கு வரும். டாக்டர் ராமதாஸ் பேட்டி. ஊசுடு தொகுதியில் புதிதாக உருவாக்கப்பட்ட பகுதிகளுக்கு அடிப்படை வசதிகள் செய்து தர கோரிக்கை. சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் அதிகாரிகளிடம் வாக்குவாதம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.